எந்த கிறிஸ்தவன் எல்லாம் என்ன எண்ணெயோட தொடர்புடைய கிறிஸ்தவனா இருக்கானோ அவன்லாம் ரிச்சான கிறிஸ்டியன். கைத்தட்டுங்க ஒருத்தர். ஆமென். பாயிண்ட் நம்பர் 1, அது உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஈஸியாக்குது. ஆயில் இருந்தால் மற்றவனுக்கு கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, ஆயில் என்பது என்ன செய்யுது? உங்களை கூலாக்குது. மூணாவது வாசிப்போம். ஆயில்ன்றது பொதுவாக இட்ஸ் அ சைன் ஆஃப் ரிச்னஸ். எண்ணெய் பணத்துக்கு நல்ல எண்ணெய் ரிச்னஸ், செழிப்புக்கான அடையாளம். செழிப்புக்கான அடையாளம். அப்படியே பஞ்ச பிரதேசத்தில் இருந்தா என்ன தலையில் என்ன கூட வைக்கணுன்றாங்கல்ல. என்ன தேய்ச்சா ரிச்னஸ், அந்த ரிச்னஸ் இல்லை. நீ என்னன்னு தேங்காய் எண்ணெய் நினச்சிக்கிட்டு அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. பெட்ரோல் கூட என்ன தான். கை தட்டுங்க, கையை தட்டுங்க. வருதுவா எண்ணெய் கிணறுன்றாங்கல்ல, தேங்காய் எண்ணெய் கிணறா வருது. ஏன் அரபு நாடுகள் அவ்வளோ பணத்தோடு இருக்காங்க? என்ன என்ன ஆயில் இஸ் த சைன் ஆஃப் ரிச்னஸ். நான் சொல்லவா, எந்த கிறிஸ்தவனெல்லாம் என்ன எண்ணெயோட தொடர்புடைய கிறிஸ்தவனாக இருக்கானோ அவன்லாம் ரிச்சான கிறிஸ்டியன். கைத்தட்டுங்க ஒருத்தருக்கு. ஆமென். அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவன் அவன் ரிச்னா என்ன? ரிச்னஸ்னா ரிச்னஸ் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் வேற ஸ்டாண்டர்டில் இருக்கும். கை தட்டுங்களா. அவன் பைபிள் வாசித்தாலே வேற ஸ்டாண்டர்டில் இருக்கும். அவன் ப்ரீச் பண்ணால் வேற ஸ்டாண்டர்டில் இருக்கும். அவன் ஜெபிச்சான ஜெபம் வேற ஸ்டாண்டர்டில் இருக்கும். அவன் ஒரு பாட்டு பாடினா கூட வேற ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஏன்னா அது ஒரு ரிச்னஸ். ஆயில் இஸ் a sign of richness. ஒருவேளை ஆயில் இல்லாத ஒரு கிறிஸ்தவனான இருப்பினா உன்னுடைய காரியங்கள் எல்லாமே ஒரு தரித்திரமான, அதாவது when compare with that மக்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அதில் ஒரு ரிச்னஸ் இருக்கு சார் அப்படின்னா ஆயில் இருக்குன்னு அர்த்தம். கை தட்டுங்க. ஆமென், ஆமென், ஆமென். நல்லா கை தட்டுங்க, நல்லா கை. ஆமென். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பா இருக்கும். ஈவன் உங்க சரீர வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? செழிப்பா தான் இருக்கும். வாசிப்போம் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சீக்கிரம். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. ஞானவான்களுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. ஞானவான்ட்ட திரவியம்னா என்ன சொல்லுங்க? என்னது? மணி. மணி. திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. இங்கே எண்ணெய் பைபிள் எதுக்காரு? அந்த காலத்தில் எண்ணெய் இருந்தால் பணக்காரன்னு அர்த்தம். இந்த காலத்தில் எண்ணெய் வச்சுருக்கு தான் பணக்காரன். யார்? மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ். நீங்கள் ஆவிக்குரிய பணக்காரர்கள். நீங்கள் சரீரத்திலும் பணக்காரன் ஆக போகிறீங்க, அதில் மாற்றமே கிடையாது. நான் சொல்கிறேன், நீங்கள் எண்ணெய் கிணறு வச்சிருக்கிற கிறிஸ்தவனாக இருப்பீர்களாக. கையை தட்டு வருது. ஆமென். ஆமாம், எண்ணெய் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த எண்ணெய் வற்றாத எண்ணெய். அந்த எண்ணெய் ஆறு மாதிரி ஓடுமா அவனுக்குள்ளே. அப்போ அது ஒரு ரிச்னஸ். அது ஒரு ரிச் கிறிஸ்டியன் லைஃப். ரிச் கிறிஸ்டியன் லைஃப்.